வணக்கம் நண்பர்களே. இன்று குரு பக்தியை பற்றி ஒரு கதையை பார்க்கலாம். குரு பக்தினா என்ன? இறை பக்தியை விட குரு பக்தி சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட வித்தைகள்லாம் கற்றுக்குறோம் இல்லையா? அதில் அர்ஜுன் வில் வித்தையில் சிறந்து இருந்தான். அவனுக்கு தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாங்க. ஏன் கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவனை ரொம்ப பிடிக்கும். துரோணருக்கு அர்ஜுனன் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறப்ப வேடவ குலத்தில் இருக்க ஏகலைவன்னு ஒருத்தன் ஒரு ஒரு சின்ன பையன் எனக்கு பாடம் கற்றுக் கொடுங்க, எனக்கு வில்லு அம்பு விடுறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. அவர் சொன்னார், நான் அரச குடும்பத்தில் இருக்க ராஜகுமாரன்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன், சத்திரிய குலத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன், உனக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டாராம். அப்போ ஏகலைவன் என்ன பண்ணான்னா அவரை மாதிரியே ஒரு அழகான உருவம் செஞ்சு தினமும் அவரோட பேசி தினமும் அவரோட எப்படி கற்றுக்கணும் போகணுன்ட்டு தினமும் அவரை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கிட்டு அந்த வில் வித்தையை கற்றுக்கிட்டானா. ஒரு தடவை எல்லாரும் காட்டில் போயிட்டுருக்கும்போது அந்த நாயை அந்த தோல் மட்டும் எடுக்கிற மாதிரி அம்பு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஏகலைவன் இதை கேட்டாராம். அந்த அர்ஜுனனுக்கு முன்னாடி ஏகலைவன் வில்லு விட்டு அந்த நாயோட தோலெல்லாம் தோல் தனியாக எடுத்துகிற மாதிரி வில்லு விட்டு அந்த நாயை இது பண்ணிட்டானா. அப்போ அர்ஜுனன் நீ எங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னு இந்த வில்லு வித்தையை அப்படின்ட்டு. நான் என்னோடய குரு துரோணர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அப்படியெல்லாம் இல்லை, நான் உன்னை பார்த்ததே இல்லை, அப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டார், என்னோடய குரு எனக்கு தான் சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் போய் குருகிட்ட கேட்குறேன் அப்படின்னு. குருகிட்ட கேட்டால், இல்லை நீங்கள் குருவே நீங்கள் அவருக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன தனியாக நீங்கள் அவனுக்கு ஏதோ செஞ்சு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னதும், நீ எப்படிப்பா கற்றுக்கிட்ட இந்த வில் வித்தையெல்லாம் அப்படின்னு கேட்டாராம் துரோணர். அவர் கூட்டிகிட்டு போனார். இந்த மாதிரி உங்களை இது சிலையாக செஞ்சு வச்சுருக்கேன், அவங்க மானசீகமாக உங்களை குருவாக ஏற்றுக்கிட்டு நான் அந்த வில் வித்தையை கற்றுக்கிட்டேன். சரி, வில் வித்தை கற்றுக்கிட்டீங்கள, எனக்கு குரு தட்சணை கொடுக்கணும்ல, நீ தரணும் தானே அப்படின்னு கேட்டால். ஆமாம், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னாராம். சரி, நான் உன் கட்டை விரலை கொடு அப்படின்னாராம். அப்படி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கட்டை விரல் இல்லைன்னா வில்லு அம்பு எந்த விலையும் பார்க்க முடியாது. உடனே யோசிக்கவே இல்லையா அந்த ஏகலைவன். உடனே குருவுக்கு கட்டை விரலை அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டாராம். இதுதான் குரு பக்தின்னு சொல்லுவாங்க. அதில் குரு பக்தியில் சிறந்தவன் ஏகலைவன். ஸோ தேங்க்யூ நண்பர்களே.